அதாவது ஒருத்தர் ஒரு கேந்த வீட்டுக்கு போயிருக்காரு. போனவர் என்ன வச்சிருக்கணும், போனோமா மாலையை போட்டோமா கொஞ்ச நேரம் துக்க வச்சாருமான்னு இருக்கும். அவர் அதை செய்யலை. என்ன சொன்னார், பக்கத்தில் போய் இவர் எப்படிங்க இறந்தாரு அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இவர் பாலை குடிச்சா இறந்துட்டாங்க. பாலை குடித்தா எப்படியா மனுஷன் இறப்பாரு? மாடு பால் கொடுத்தனால, அந்த பாலை குடித்தனால இறந்துட்டாங்க. மாடு தாயா பால் கொடுப்போம், அப்புறம் என்னையா பாருங்க அதை குடிக்கத்தானே செய்வாங்க. மாடு பால் குடிச்சா பரவாயில்ல, மாடு புல்லை தின்னுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாடுன்னா புல்லு தானே திங்கும், அதில் என்னையா ஒன்று பெரிய குழப்பது. மாடு புல்லை திண்டுங்க, மாடு புல்லு திண்ட இடம் ஏற்கனவே ஒரு ஆள் புதைச்ச இடம் அப்படின்னு சொன்னார். இல்லையா செத்தா புதைக்கத்தாங்க செய்வாங்க, புதைச்சா பரவாயில்லைங்க, எரிச்சிட்டாங்க. எரிச்சா என்னையா புதைச்சா என்னையா, எரிச்சா பரவாயில்ல புதைச்சிட்டாங்க. புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிச்சு, புல்லு முளைச்ச இடத்துல மாடு மேய்ஞ்சி, மாடு மேய்ஞ்ச இடத்துல மாடு திண்டுச்சு, மாடு திண்ட இடத்துல பால் கறந்துட்டு பாலை கொடுத்து இறந்துட்டாரு. ஆக மொத்தம் இவர் என்ன செய்யணும்னு கேட்ட போது எரிக்கிறதா புதைக்கிறதான்னு சொன்னார். ஆக மொத்தம் முதல் எங்கே இருந்து வந்திருக்காரு, முதல் என்ன கேட்டார், எரிக்கிறதா புதைக்கிறதா, புதைக்கிறதா எரிக்கிறதான்னு கேட்டார். கடைசியில் அதுக்கு தான் வந்திருக்காரு திருப்பி, புதைக்கிறா எரிச்சா. புதைச்சா என்ன எரிச்சா என்ன, இல்லை புதைச்சா ஒன்றும்ல எரிச்சா ஒன்றும்ல, புதைச்சா தான் படுத்துறேன். புதைச்சா என்ன படுத்துறேன், அங்கே புல்லு முளைக்கிறேன், புல்லு முளைச்சான்னா மாடு தின்னும், மாடு தின்னான்னா பால் கொடுக்கும், பால் கொடுத்தான்னா மனுஷன் கொடுப்பேன், மனுஷன் குடிச்சானா செத்துக்குவேன், செத்தா என்ன ஆகும், புதைக்கிறதா எரிக்கிறதா, திருப்பி அந்த கேள்வி. அப்படி கட் பண்ணவா?